ஒரு மனிதன் அடிபட்டிருக்கான் ஐயா, நார் நாராக கிழிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இருக்கிற அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனையும் வல்லமை உள்ளதாம்மா. அதனால தான் அந்த அணுக்கள் மேலே அவருடைய துணி போய் பட்டுச்சாமா. அந்த துணியில் வல்லமை, அந்த உங்கள் சட்டை அந்த அணுக்கள் மேலே படப்பட உங்கள் சட்டைக்கு வல்லமை. பேதுரு தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து வீசினானாமா, அவன் கையிலேருந்து போச்சு பாருங்க அந்த அணுக்கள், அது வல்லமை. அவங்களுக்கு மட்டுமா நடக்குமா? இல்லை இல்லை, உனக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும், 2 பேருக்கு நடக்கும். இதை நீ புரிஞ்சு கொண்டா, நாம் ஏன் உட்கார்ந்துருக்கிறோம், ஏன் தியானிக்கிறோங்கிறத நீ புரிந்து கொண்டா, அதனால தான் கிறிஸ்துவத்தில் தான் அதை முதல்ல ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம சில வார்த்தைகளை சொல்லுவோம். ஏன் இந்த குட் ஃப்ரைடே? ஒரு மனுஷனை அடிச்சிருக்கான் ஐயா, அடிபட்டிருக்கான், நார் நாராக கிழிக்கப்பட்டு இருக்கு, அவருடைய சரீரம் நிலத்தை உழுததை போல பிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தினத்தை உலகமே கொண்டாடுது குட் ஃப்ரைடே. ஏன்? நல்ல பாம்பு கொத்தி செத்தவன் உயிர் வரப்போறதில்ல, மலையில் இடிஞ்ச வீடுகள் திரும்ப வரப்போறதில்ல. ஆனால் இவரால் உலகமே ரட்சிக்கப்பட்டது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். உலகம் முழுவதும் இன்னைக்கு உனக்கும் எனக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு ரட்சிப்பு நமக்கு வந்ததுன்னா இந்த குட் ஃப்ரைடே. அந்த ஒரு மனிதனுடைய மரணம், ஒரு மனிதனால் இந்த உலகத்துக்குள்ள பாவம் நுழைந்தது. யார் அவரு? ஆதாம். முதலாம் ஆதாம். 2ஆம் ஆதாம் யார் அவரு? இயேசு கிறிஸ்து. இவரால் என்ன நடந்தது? இந்த பூமிக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அருமையான ஒரு காரியம் இந்த உலகம் முழுவதும் நடந்ததுன்னா அந்த ஒரு குட் ஃப்ரைடே ஒன்று தான். இன்னைக்கு உலகத்தின் கண்களை திறந்து கொடுத்த ஒரு நாள் உண்டுன்னா குட் ஃப்ரைடே. ஸோ இந்த குட் ஃப்ரைடே தான் நல்ல வெள்ளி. பாருங்கள், அதுக்கு பேரே கொடுத்துட்டார், நல்ல வெள்ளி. உலக ஜனங்களுக்கே ஏற்பட்ட ஒரு நல்ல வெள்ளி. ரைட், ஓகே. முதல் வார்த்தை யார் பேசுனது? சுதாஸ். என்ன? மன்னிப்பு. வெரி குட். அவங்க மன்னிப்பை குறித்து அருமையாக பேசினாங்க. இந்த மன்னிப்பு அவசியமா அப்படின்னா அவசியமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்களே ஒரு சின்ன இது, என்ன, மன்னிச்சா மகாராஜாவா? மறந்துட்டோம் அப்படின்னா அதை மறக்க செய்தோன்னு வச்சுங்களேன், நம்ம தான் மகாராஜாவாக இருப்போம். அப்படியே கடவுளுக்கு சமமான ஒரு காரியம் ஒன்று உண்டுன்னா அது மன்னிப்பு தான். அந்த மன்னிக்காமல் நமக்குள்ளே வைக்க 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 என்னென்னா நம்முடைய சரீரம் சீர்கெட்டு போயிடும். கர்த்தர் பாருங்க, இன்றைக்கி நிறையா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அங்கிகளை உடுத்தி விட்டாங்க, சிவப்பங்கியை உடுத்தினாங்க, எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசித்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? மடார்னு இல்லை நம்ம முள்முடியை சூட்டிடுவோம், ஏன்னா அவன் ராஜா. இவன் என்ன நினச்சி செஞ்சாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நல்லா கவனிக்கணும். இவன் என்ன நினைச்சான்? இவன் யூதர்களின் ராஜான்னு சொன்னானா இல்லையா, இவனுக்கு கிரீடம் வைக்கக்கூடாது, இவனுக்கு முள்முடி வைக்கணும் அப்படின்னாங்களாம். இனிமே இவன் கோபத்தில் செஞ்ச மாதிரி. இதெல்லாம் தேவ திட்டம், இதெல்லாம் தேவ திட்டம். எது அந்த முள்முடி? முள்முடி என்பது ஆதியாகமத்தில் வந்தது 3:18 என்னமோ இருந்தது. அதில் என்ன வந்தது? முட்கள் பூமி, இந்த பூமி சபிக்கப்பட்டு இருந்தது, இந்த பூமி சாபத்தினால நிறையப்பட்டிருந்தது. யாகாமின் விளைத்த கோபத்தினால பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமி முதல் கொடுத்த விளைச்சல் என்ன தெரியுமா? முள்ளு, குறுக்கு. இந்த முள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. ஆதாமுடைய சாபத்தை ஒருவனால எடுக்க முடியாது, எவனாலையும் எடுக்க முடியாது, ஆதாமாலையும் எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில கொண்டு வந்தார் ஆண்டவர். அந்த சிலுவை மரணம் அவசியமா. நம்ம குருத்தோலை ஞாயிறில் நம்ம தியானிச்சோம். 2 பாதைகள் இருந்தது. ஒன்று பிலாத்து அரண்மனை, இன்னொன்று தேவாலயம். பிலாத்துக்கிட்ட போயிருந்தா யூதர்களுக்கு மட்டும் ரட்சிப்பு. ஆனால் தேவாலயத்துக்கு போனோன்னு இன்னைக்கு உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்போ இவரை சும்மா விட்டுருவோமா நம்ம? இவருக்கு முள்முடி சூட்டுனாங்க. இந்த முள்முடி எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. முதல்ல இந்த சிலுவை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இது நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, வேதத்தில் குறிப்பிட்டு இந்த மரம் தான் சொல்லலை. நிறைய பைன் மரம்ங்கிறாங்க, ஆலிவ் மரங்கிறாங்க, அப்புறம் தேக்கு மரங்கிறாங்க, இன்னொன்று சைப்ரஸ் மரங்கிறாங்க. எல்லாம் கலந்த ஒரு கலவை மரத்தில் செய்யப்பட்டது தான் சிலுவை.
இந்த சிலுவை மரம் இயேசுக்குனே வந்ததா? கிடையவே கிடையாது. இந்த சிலுவை யாருக்கு? பெர்சியர்கள் வாழ்கிற காலத்திலேயே கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே அவங்களுக்கு சிலுவைங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டிலே, கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே சிலுவை வந்துருச்சு. யாருக்கு இந்த சிலுவை? அரசுக்கு எதிராக செயல்படுறவங்க, குற்றவாளிகள், தண்டனைக்குரியவர்கள், இவர்களை கொடூரமாக கொல்லணும் அப்படின்னா அந்த சிலுவையில் கொன்னாங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு சிலுவை தண்டனை கிடைச்சிருச்சுன்னா மகா பெரிய கொடூரமான ஒரு மரணம். அந்த மரணம் இருக்கிறதுனால அந்த சிலுவை சாபத்தை குறிக்குது, பாவத்தை குறிக்குது, சாபத்தை குறிக்குது. அதனால அது அவமான சிலுவையாமா. இன்னைக்கு நம்ம கழுத்தில் போட்டுட்டு இருக்கிறோமே ஒரு சிலுவை, சர்ச்சுகளில் மேலே சிலுவை வைக்கிறோமே, அது ஒரு காலத்தில் அவமானத்தின் சின்னம், வெட்கத்தின் சின்னம். இந்த சிலுவையில் அறையிறானா அந்த குடும்பமே வெட்கப்பட்டு போகணும். அப்பேற்பட்ட ஒரு காரியம். பெர்சியருக்கு அப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க. கிரேக்கர்கள் கொஞ்சம் கையாண்டாங்க, ரோமர்கள் கொஞ்சம் கையாண்டாங்க, அப்புறம் முழுவதும் ரோமரே இந்த சிலுவையை கையாண்டாங்க. கிறிஸ்து கிபி 30 to 33 ஆண்டுகளில் அவர் சிலுவைக்கு வராரு. அந்த சிலுவை அது வரும் பொழுது அது அப்பவும் அதே அவமான சின்னம்தான். அன்னைக்கு ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு பாடினவன்லாம் அந்த இடத்துல வந்தோடனே இவர் சாதாரணமாக தண்டனை கொடுக்காத, சிலுவையில் அறையும்னானுங்க. ஏன்னா அந்த ஆளை அவ்வளவு வெட்கப்படுத்துங்கப்பா. நம்ம நம்பிட்டு இருந்தோம் ராஜாவா வருவான்னு நம்பிட்டு இருந்தோம். கடைசியில் போய் எங்கேயோ தேவாலயத்தில் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல நிற்கிறான். இவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோன்னு ஓசன்னா பாடினா அதே கூட்டம் அங்கே நின்றுக்கிட்டு அவரை சிலுவையில் அறையும்னாங்க. அவ்வளவு சாபக்கேடான ஒரு காரியத்தில் கொண்டு போய் அவரை அறைய சொன்னாங்க. ஆனால் அது அவர்கள் திட்டமா? இல்லை, கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், பிதாவுடைய திட்டம். ஏன்னா சாபமாய் இருந்த சிலுவையை இவர் மரணத்தின் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றினார். கையத்தட்டு. சாபமாய் இருந்த அந்த சிலுவையை இவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். இயேசுவுக்கு அப்புறம் அந்த சிலுவையில் ஒரு மரணம் நடக்கலை. இயேசுவுக்கு அப்புறம் அந்த சிலுவையில் ஒரு மரணம் நடக்கலை. அவ்வளவு கொடூரை இவர் மேலே விழுந்தது. எல்லாம் விழுந்தது. எல்லாம் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் அவர் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். துணிந்து போனாருங்க, துணிந்து போனார். சார், ஒரு பக்கம் அரண்மனை, ஆனால் அதை நிராகரித்து விட்டு தான் எதுக்கு வந்தோங்கிறத நினைத்து அவர் ஆசாரியனுக்கு முன்னாக தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்து நின்றவர், தலை குனிந்து நின்றவர், பதில் பேச வாய்த்திறவா ஆட்டுக்குட்டியை போல. இப்போ சிலுவை மரணம் என்ன செஞ்சது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது. ஏன்னா ஒருவன் பாவம் செய்தால் அவன் சிலுவையில் அறையப்படணும். அந்த சிலுவையில் நீயும் நானும் அறையப்படணும். ஆனால் உனக்கு பதிலாக எனக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது தான் சிலுவை. சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கடைசியில் அந்த சிலுவையவே பரிசுத்தமாக மாற்றிட்டார். இன்னைக்கு அந்த சிலுவையை பார்த்தா பிசாசு நடுங்குது, சிலுவையை பார்த்தா அந்தகார இருள்கள் ஓடுது. சிலுவைக்கு மகிமையை கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவமானம், வெட்கம், துக்கம், துன்பம், அது கேடுகட்டதான ஒரு வாழ்க்கை. அந்த குடும்பமே சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அப்போ தான் சிலுவையில் போயிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சிலுவையவே ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு பாருங்க, நம்ம தங்கத்தில் போட்டு வரோம், வெள்ளியில் போட்டு வரோம். சரி, இப்போ இந்த பூமியில் ஒரு சாபம் விழுந்துருச்சே, இந்த பூமி மேலே ஒரு சாபம் விழுந்துருச்சே. ஆதாமை சபிக்கல, சர்பத்தை சபிச்சாரு, ஸ்திரியை சபிச்சாரு. ஸ்திரியை சொன்னாரு, நீ பிள்ளை பேற்றினால வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அப்படின்ட்டாரு. பாம்பு கிட்ட சொல்லிட்டாரு, நீ இப்படி செய்ததுனால மண்ணை நக்கிட்டு தான்டா போவேன்னு சொன்னார். ஆனா தன் சாயலாய் படைத்த தனக்கு பிரியமான அந்த முதல் மகனை அவர் சபிக்க துணியில பாருங்க. நான் அந்த இடத்துல தான் பெரிய தியானமே பண்ணேன். இது இன்னைக்கு இல்லை, எப்பவே பண்ண தியானம். அந்த இடத்துல வந்துட்டு சொல்றாரு, ஆதாமின் நிமித்தம். ஆதாம சபிக்கல, கையை தட்டி இருப்பாங்களா? அப்ப உன்னை என்னை சபிப்பாரா? அப்ப உன் மேல என் மேல சாபம் இருக்க விட்டுருவாரா? சொல்லுங்க, விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க,
என்கிட்ட பேசும்போது, இல்லை பாஸ்டர், நாங்கள் ஒரு பாஸ்டர்கிட்ட போனோம், அவங்க ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அப்பா மேலே இருந்த சாபம் என் மேலே இருக்குதாமா அப்படிங்கிறார். அப்பா மேலே இருந்த சாபம் பிள்ளை மேலே இருக்காமா. என் அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு JLW ஃபேமிலி இன்னைக்கு வந்திருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க, உன் மேலே என் மேலே சாபமே கிடையாது, சாபமே கிடையாது. அந்த சாபத்தின் முள்மூடியை தூக்கி தான் தலையில் வச்சுட்டார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருங்க, உன் மேலே சொல்லுங்க, என் மேலே இருக்கிற எல்லா சாபத்தையும், என்னென்ன சாபம் சொல்லுங்க, முற்பிதாக்களின் சாபம், என் பெற்றோருடைய சாபம், என் மனைவி மேலே வந்த சாபம், என் புருஷன் மேலே வந்த சாபம், என் பிள்ளைகள் மேல் வந்த சாபம், தாத்தா பாட்டி யார் மேலே இருந்தாலும் சரி, எல்லா சாபத்தையும் அவர் எடுத்து போட்டார். உள்ளமா இருந்து சொல்லுங்க, எல்லா சாபமும் என்னை விட்டு. இனி நீ வாய் விட்டு சொல்லாத யார் மேலே சாபம் இருக்குன்னு. அந்த எரேமியா எடுங்க, திராட்சை காய்களையா, சீக்கிரம் சீக்கிரம். மைக் கொடுங்க அவங்கள்ட்ட. வெரி குட். எத்தனாவது புக்கு? எத்தனை? வெரி குட். எரேமியா 31:29. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள். என் பிள்ளைங்க நல்லா கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு சாபமெல்லாம் நீங்க போகுது. இந்த குட் ஃப்ரைடே தெரிஞ்சுக்கோ, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின, பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்த மாதிரி படிங்க பார்க்கலாம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின, கூசி போயிட்டு என்று அந்நாட்களில் சொல்ல. அந்நாட்கள் என்ன தெரியுமா? இந்நாட்கள். ஆமீன் சொல்லுங்க. அந்த நாள் இது பழைய ஏற்பாட்டை சொன்னாங்க. எங்க? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்க தரிசன காலம்னா பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்றான் அந்நாட்களிலே அப்படின்னா இந்நாட்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்றான். எப்போ? இயேசுவின் மரணத்துக்கு முன்பு. ரெண்டு விஷயம் சொல்றான். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள். யார் சாப்பிட்டது? யார் சாப்பிட்டது? யார் சாப்பிட்டது? ஏன் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க? தெரியல பிரதர் இருக்கிறீங்களா? கையில் பைபிள், நான் வேற கத்திக்கிட்டு இருக்கிறேன். யார் சாப்பிட்டது? யார் சாப்பிட்டது? பிதாக்கள் சாப்பிட்டாங்க. சரி, இப்படி புரிஞ்சுக்கலாமா? உங்க அப்பா சாப்பிட்டாங்களாமா? யார் சாப்பிட்டது? உங்க அப்பா சாப்பிட்டாரு. எதை சாப்பிட்டாரு? திராட்சை காய்களை சாப்பிட்டாராமா. திராட்சை காய் எப்படி தெரியுங்களா? புளிக்கும், பல்லு கூசி போயிடும். திராட்சை பழம் சாப்பிட்றீங்க, ஆனால் காய் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த காடின்னு சொல்லி கொடுத்தாங்களா, அது திராட்சை காயிலேருந்து எடுத்த ரசம். நல்ல பல்லே குடிக்க முடியாது, கூசி தள்ளிடும். அவர் அடிப்பட்டு பகுடெல்லாம் பேந்து கிடக்குது. அந்த கொண்டு வந்து கொடுத்து குடிச்சிருந்தாருன்னா அதிலே செத்து போயிருப்பார். அதனால தான் அவர் வாங்க மறுத்துட்டார். சரி, இப்போ பிதாக்கள் என்ன பண்ணுறாங்க? திராட்சை காய்களை சாப்பிட்டுட்டாங்களாம். இப்போ சாப்பிட்டவனுக்கு கூசுமா, சாப்பிடாதவனுக்கு கூசுமா? சொல்லுங்க. சாப்பிட்டவனுக்கு கூசுமா, சாப்பிடாதவனுக்கு கூசுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தலைகீழா, அப்பா சாப்பிட்டாராம பையனுக்கு கூசிச்சாமா. ஹலோ, அப்பா பிதாக்கள் சாப்பிட்டார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களிலே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறான். அப்படின்னா என்னன்னா, இது உதாரணம் தான். அவன் என்ன சொல்கிறான்? அப்பா சாபம் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டான். கையை தட்டிடு. அப்பாவுடைய சாபம் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு அந்நாட்களிலே சொல்ல மாட்டாங்க. எந்நாட்களிலே, குட் ஃப்ரைடேல சொல்ல மாட்டான். ஏன்? முள்முடியை தூக்கி தலையில வச்சுட்டாரு. என்ன ஆயிடுச்சு? எல்லா சாபமும் தலை மேல தூக்கி வச்சுட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. எல்லா சாபம் சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். இனி என் மேல சாபம் இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு ஓடிடுவான். இனி என் மேல சாபம் இல்லை, என் வாழ்க்கையில சாபம் இல்லை, என் குடும்பத்தின் மேல சாபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்க மேல இருந்த சாபம் இன்னைக்கு நீங்கிருச்சு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா? ஆமீன். அதனால தாங்க குட் ஃப்ரைடே. ஏன் குட் ஃப்ரைடே சார்? காடி சார், கசப்பான ஒரு காடி, அதையும் குடிக்க மறுத்துட்டாருங்க.
எல்லாம் முடிஞ்சதுங்க. அடி வாங்கினாரு, வந்தாங்க, 7 வார்த்தையை பேசினாங்க, எல்லாம் போயிட்டு இந்த எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணினாரு, சிலுவையில் போய் தொங்கிட்டார். சிலுவையில் தொங்கினோன்னு தொங்குறதுக்கு முன்னாடி 2 முறை கீழே விழுந்தார். விழுந்தப்ப முதல் முறை கொண்டு வந்து காடியை கொடுக்குறான் குடிக்க. தாகம் என்றார். யார் பேசுனது? தாகம். நான் தாகமாக இருக்கேன், தாகமாக இருக்கிறேன், இந்தா கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுக்கும்போது இவர் பார்க்குறாரு, காடினா தெரியுமா, அது ஒரு காளான். அதில் வந்து தண்ணியை நோத்தி அந்த ஸ்பாஞ்சு மாதிரி புளியும்ல, அந்த மாதிரி அதை கொண்டு வந்து வாய்கிட்ட நீட்டினாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு அது காடின்னு. இந்த காடியை குடித்தோம்னா இதுலேயே உயிர் போயிடும் அப்படின்ட்டு மறுத்துட்டார். நல்லா போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 2ஆம் முறை சிலுவையில் ஏறிட்டு அவர் யோசிச்சாருன்னு நான் அவர் நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தேன். வேதத்தில் எழுதல. ஏன் இன்னும் உயிர் போகல? அடி வாங்கியாச்சு, கிழிஞ்சாச்சு, இனி உயிர் இருக்கிறதுக்கு வழி இல்லை, ஆனால் இன்னும் உயிர் போகல. ஏன் இன்னும் உயிர் போகல? அவர் சொல்றாரு, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? அங்கதான் அந்த கதறார். அவர் ஏன் கதறினார்? ஏன் என்னை கைவிட்டீர்? அவருக்கே தெரியும் சாக தான் வந்தோன்னு. அப்ப இந்த வார்த்தையை அவர் கேட்கலாமா? அப்படின்னா உயிரை எடுக்காம அப்படியே தொங்க விட்டீங்களா ஆண்டவரே? அதை தான் கேட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ தான் அவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார், நீ ஒன்னே ஒன்று இருக்கு, இன்னொரு பாவத்தை, பிள்ளைகளுடைய பாவத்தை நீ வாங்கல. அப்படிங்கிறப்பதான் ஆஹா, மறுபடியும் சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். இப்ப மறுபடியும் நான் ஆரஞ்சு ஜூஸா கொடுத்தான், அதே காடியை கொண்டு வந்து நீட்டினான். அந்த புளிப்பையும் வாங்கிட்டு சொல்றாரு, இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்பதான் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் தன் ஆவியை விட்டுட்டார், இல்ல ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஆவியை பிடுங்கெடுக்க ஒருவனால முடியாது, ஒரு சாத்தானால முடியாது, ஒரு மனிதனால முடியாது. அவர் ஆவி என்ன பண்ணாருங்க, இந்தப்பா எடுத்துக்கோ அப்படின்னாரு. அவர் ஆவியை பிடுங்க ஒருவனால முடியாது என்பதை அந்த இடத்துல அவர் நிரூபித்து காண்பித்தார். தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். அப்புறம்தான் தலை சாய்ந்தது. இன்றையோடு நம்முடைய சாபங்கள் நீங்குச்சு, இன்றையோடு நம்முடைய பாவங்கள் நீங்குச்சு. இனி என் மேலையும் இல்லை, என் பிள்ளைகள் மேலையும் இல்லை, பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் சாபம் கிடையாது. இனி உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொல்லி சாபத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காத. என்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ளியோ, அதனால தான் வேதம் தெளிவா சொல்லுது. ரோமர் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? என் மேல சாபம் இல்லைங்கிறது சத்தியம், என் மேல பாவம் இல்லைங்கிறது சத்தியம். நியாயப்பிரமாணத்துக்கு என்னை விலக்கி என்னை விடுவித்து காத்த தேவன். நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் என் மேல விழ வேண்டியது, அதுக்கு தன் ரத்தத்தை கிரயமாய் செலுத்தினார். என்னை ஃப்ரீயாலாம் வாங்கல, என்னை வந்து இலவசமா வாங்கல, ஒரு அடிமை போல வாங்கல. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து, இதோ ரத்தத்தை சொல்லி சொல்லி கொடுத்துட்டு என்னை மீட்டு கொண்டார், என்னை உன்னை மீட்டு கொண்டார். எதுக்கு இந்த தியான பகுதி? நான் மீட்டு கொண்டனாங்கிறத உறுதிப்படுத்துவது தான் இந்த குட் ஃப்ரைடே. அதோடு அவர் கதை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அவரை கர்த்தர் மீண்டும் எழுப்பினார். அந்த எழுப்பின தினத்தை தாங்க ஈஸ்டர்னு சொன்னாங்க. அது கொண்டாட்டத்தின் தினம். அதாவது இனி இதுவரை வந்தது வேற, இதுவரை வந்தாரு, அற்புதங்கள் செய்தாரு, நோயாளியை குணமாக்கினாரு, எல்லாரையும் விடுவிச்சாரு. எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு இன்னைக்கு மறிச்சிட்டார். வந்த காரியத்தை முடிச்சிட்டார், வேதத்தை புரட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டார். பவுலை நமக்கு தலைவனா வச்சுட்டு போயிட்டார். நமக்கெல்லாம் யார் தெரியுமா லீடரு? பவுல் தான். அதுக்கப்புறம் நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம்? பவுலை தான். அதனாலதான் நிருபங்களை படிங்க, நிருபங்களை படிங்க. நிருபம்னு விட்டுறாதீங்க. நிருபம் தான் உன்னை என்னையும் வழி நடத்தும். எதெல்லாம் நிருபம்? ரோமர் புஸ்தகம் எல்லாமே, ரோமர்ல இருந்து யூதா வரையில வாங்க. யூதா கூட ஒரு புஸ்தகம் தான், ஆனா 3 யோவான் வரையில வந்தீங்கன்னா எல்லாம் நிருபங்கள். நிருபங்கள்னா என்ன? கடிதம். யாருக்கு கடிதம்? ஒவ்வொரு சபைகளுக்கு போட்டார். கொரிந்தியர் சபைக்கு போட்டாரு, கொலேசியர் சபைக்கு போட்டாரு, கலாத்தியர் சபைக்கு போட்டாரு. பேதுரு தனிப்பட்ட முறையில் எழுதின சில நிருபங்களை கிடைச்சது. 1 பேதுரு, 2 பேதுரு. யோவான் எழுதினது கிடைச்சது, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த நிருபங்களை படிங்க. அப்பதான் இனி நம்ம அதான் படிக்கணும். அதாவது இனிமே இயேசு கிறிஸ்து வந்து
மறுபடியும் குருடனை குணப்படுத்துறதும் ஊமையினை பேச வைக்கிறதும் இருக்கா பிரதர்? கிடையாது. அவர் போகும்போது சொன்னார், உங்களிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன்றார். இப்போ உனக்கு நீயும் நானும் தான் செய்கிறோம். கையை தட்டு. இனி நம்ம பிள்ளைகள் அல்ல, நம்மள புத்திரர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, புத்திரர்கள். நம்மள யாருங்க? புத்திரர்கள். பிள்ளைக்கும் புத்திரருக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பு பிள்ளைகளை, பிள்ளைக்கும் புத்திரருக்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளை நாங்கள் பாருங்க, இதுங்கெல்லாம் என் பிள்ளைங்கிறீங்க, என் மகங்கிற எல்லாம் ரைட்டு. ஆனால் நான் என் சொத்தை எழுதி வைப்பேனா? ஆனால் நான் பெத்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன்? சொத்து எழுதி வச்சிருவேனா இல்லையா? எழுதி வச்சிருவேன். அல்லேலூயா. அப்படி பிள்ளைங்கிறது வேற. பக்கத்து வீட்டுக்கு கூட நம்ம பிள்ளை தாங்கிறோம். ஆனால் புத்திரர்கள் யாருன்னா, என் பிள்ளை தான், நான் பெற்று என்னுடைய ரத்தத்தில் வந்தது தான் புத்திரர். அப்போ நாம் இன்னைக்கு பிள்ளைகள் அல்ல, அவர் ரத்தத்தை கொடுக்குறவர்களும் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் ரத்தத்தை கொடுத்து உயிரோடு எழுந்த பிறகு நாம் புத்திரர்களாக மாறிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருக்கிற அத்தனை ஆஸ்திகளுக்கும் சொத்துக்களுக்கும் நான் சொந்தக்காரன். சார், இது நீ தெரியாத வரையிலும் தான் நீ கடன்காரன். உங்க அப்பா ஒரு 50 கோடி வச்சுட்டு போயிட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கும் வாய் வர மாட்டேன். இல்லை விட திணறி போயிட்டோம். 50 கோடி வச்சுட்டு போயிட்டார். திடீர்னு பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிட்றாரு ஃபோனில். கூப்பிட்டு, என்ன நீங்கள் உங்கள் அப்பா பணம் இங்கே இருக்குது, பணத்தை பற்றி பேசாமல் நீங்கள் அவருடைய பிள்ளையான ஏதோ அப்பா மேலே ஒரு கோபம், எனக்கு அவர் அப்பனும் இல்லை, நான் அவருக்கு பிள்ளையும் இல்லை, நீ அவரோட பேச்சே பேசுறாதீங்க. இல்லை 50 கோடி வச்சுட்டு போய் சார் 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 டேபிள் கீழே குமிஞ்சிருவான். அப்ப ஏற்றுக்கொண்டால் புத்திரர், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிள்ளை போய்கோ. ஆக இயேசுவை நீங்கள் இந்த குட் ஃப்ரைடே நாளில் பூர்ண என்னுடைய இரட்சகர், என் மீட்பர், என்னுடைய தயாபரர், என்னுடைய தெய்வம், நான் வழிபடுகிறவர், என்னை நடத்துகிறவர், நீ என்ன வேணா சொல்லிக்க, அவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவரை நீ ஆராதிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது நீ புத்திரராக மாறுற. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியும் அதோட சுதந்திரமும் எனக்குரியதுங்கிறாரு. அப்ப அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. இந்த தியானிக்கணும், இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உடனே நாளைக்கு நடக்காது, யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் புத்திர, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் பாருங்க, திரும்பி பாருங்க, இதெல்லாம் நமக்கு தான் இந்த சொத்தா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு கர்த்தர் அபரிதமாய் வைப்பார், அபரிதமாக வைப்பார். நம்ம இவர் யாரு, நம்ம ஜேபி பிரதரு தாயை பற்றி பேசினார். நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முஸ்லீம்ஸ் வீட்டுகளில் எந்த வீட்லேயும் சரி, அம்மா அப்பாவை அனாதாசிரமத்தில் விட்ட முஸ்லீம்ஸே கிடையாது. நல்ல மண்டையில் உரக்கை அடிச்சுக்குங்க. முஸ்லீம் வீட்டில் எந்த அம்மா அப்பாவையும் கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்ட வீடே இருக்காது. அது நாளைக்கு அழுகி போய் செத்தாலும் வீட்டில் வச்சு பார்த்துக்குவான். நீ நானும் செய்கிறோமா? பிஸி. நம்ம பிரச்சனை தீர்க்க வழியில் இது வேற இங்கே உட்காந்துக்கிட்டு தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது பணத்தை கட்டிட்டு விட்டுட்டு வந்துடுறோம். அவன் எத்தனை ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும் சரி, குறைவு உள்ளவனாக இருந்தாலும் சரி, தன் தாயின் தந்தை ஆசிரமத்தில் கொண்டு போய் வைக்கிற பழக்கம் அவனுக்கு கிடையாது. அவர் அதோ என் தாய் அப்படிங்கிறத சுட்டி காட்டினார். கட்டாயமா தாய் அந்த நிலைமையில விட்ட ஒரு மதமே கிடையாது தெரியுமா? அவனை தவிர கிறிஸ்டியனும் கொண்டு விட்டுருவான், முஸ்லீம் இந்துக்களும் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பொழப்ப பார்த்தா போகுதுன்னு. ஏன்னா வளர்ப்புங்க, சின்னதுலேருந்து சத்தியத்தை குறித்த வளர்ப்பு உனக்கு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு நீ வளர்ப்பு கொடுத்துருக்கியா? நம்ம சுத்த வேண்டியது, நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியது, நமக்கு பொழுது போகுதா? இதே தான். எதிர்காலத்தை குறித்து, வளர்ப்பை குறித்து உனக்கு அக்கறை இருக்கா? நாளைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, இவன் தான் பிரதர் எனக்கு கஞ்சி ஊற்ற போகிறான், அவனை இப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீ கஞ்சி தான் ஊற்றுவான். ஹலோ, கர்த்தர் இன்னைக்கு குட் ஃப்ரைடே இன்னைக்கு தன் ஜீவனை கொடுத்தவர், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர், தன் ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினவர். இந்த ரத்தம் என்னைக்கு பூமியில் சொட்டுன்னு விழுந்துச்சோ அன்னைக்கே இந்த பூமி மேலே இந்த சாபம் போயாச்சு, இந்த பூமி மேலே இந்த சாபம் போயாச்சு.
ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமி எனக்கு பிரயோஜனம் உள்ளது. சொல்லுங்க, இந்த பூமி எனக்கு ஆசீர்வாதமானது. இந்த பூமி எனக்கு சகலத்தையும் கொடுக்கும். இந்த பூமியிலிருந்து விளைகிற அத்தனை எனக்கு உரியது. ஏன்னா நான் சொந்தக்காரன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஒரு நாள் இல்லை என் அன்பு பிள்ளைகளே, அணு தினமும் நீ அதை எடுத்து உரைக்கிற ஒரு ஜென்மமா மாறிட்டேன்னு வைய, உனக்கு அத்தனையும் சொந்தமாகும். நான் எழுதி வேணா கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே நீ வாழ்ந்து காட்டு. உன் வார்த்தையினால, உன் பேச்சினால, தேவனுடைய வசனத்தினால உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. எழுதி வச்சுக்கோ, என் பேரை எழுதி வச்சுக்கோ, டேட்டு எழுதி வச்சுக்கோ. நீ திரும்பி பாப்பா, அத்தனை சொத்துக்களும் இது எனக்கா அப்படி ஆணு வாயை திறக்கிற அளவுக்கு உனக்கு மாறி போயிடும். உன் ஆசீர்வாதம், எதிர்காலம், உனக்கு என்ன தேவை, இது சத்தியம், இது நடக்கக்கூடியது. நான் தேவனுடைய சமூகத்தில் இது நான் பேசுறேன். எனக்கு நடந்தது, நீங்களும் இருங்க. கஷ்டம்னோடனே உடனே சர்ச்சை தூக்கி போட்டுறது. வேற எங்கே போனால் நல்லா ஆகும்? இதுதான், வேற எங்கே போனால் நல்லா ஆகும்? எந்த பாஸ்டர் நல்லா ஜெயிப்பார்? இதே தான். என்னைக்கு தான் நீ ஒரு இடத்துல அடங்க போற? சார், தாவீது கோலியாத்தை கொல்ல போனான், பெரிய பிரச்சனை. ஆற்றை கடக்கும் பொழுது 5 கூழாங்கல் எடுத்து பைக்குள்ளே போட்டான். அந்த 5 கூழாங்கல் கோலியாத்திட்ட போய் நிற்கிறவர்னு பொறுமையாக அடங்கி இருந்தது. அந்த சபைக்குள்ள சுருக்கு பை எதை குறிக்கிறது? சபையை குறிக்குது. 5 கூழாங்கல் சபைக்குள்ள அடங்கி கிடந்தது. ஏற்ற வேலையில் ஒரு கையை உள்ள விட்டான். ஒரு கல் அவன் கைக்கு வந்தது பண்ண, ஏன் அது நீயா கூட இருக்கலாம். அந்த கல்லை எடுத்து அடித்தான், கோலியாத்தையே சாய்ச்சான். பிரச்சனைகள் சாய்க்கப்படும். நீ என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும் சபைக்குள்ள. ஒரு பிரச்சனை முடியலன்னே அடுத்த பாஸ்டர் யாருன்னு கேட்கறது, இது முடியலன்னே அடுத்த பாஸ்டர் சபை எங்கே இருக்குதுன்னு கேட்கறது. அங்கே அப்படின்னா ஓடுவான், அங்கே இல்லைன்னா இங்கே அப்படின்னு ஓடுவான். நீ முதல்ல உனக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? உனக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? உன்னுடைய குறை என்னன்னு தெரியுமா? இந்த குட் ஃப்ரைடேல நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் சாபமும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் பாவமும் கிடையாது. முதல்ல நீங்கள் ஒழுங்காக வேத வசனத்தை படிங்க. கர்த்தரை முழு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனைக்காக ஏற்றுக்கொள்ளாதீங்க. என்னுடைய தேவைக்காக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத. பிரச்சனையும் தேவைகளும் அவனுடைய மனிதனுடைய காரியங்களை பொறுத்து இருக்குது. வனாந்திரத்தில் வழி நடத்தி போனார், வழியில் தண்ணி தாகம் வந்துருச்சு, அது தேவை. போகிற வழியில் சாப்பாடு தேவைப்பட்டது, அது தேவை. மாம்சம் தேவைப்பட்டது, அது தேவை. ஆனால் ரட்சிப்பு எங்கே வச்சிருந்தார்? கானா ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே எதையுமே கேட்கல. கையை தட்டிடு. கானா ஊருக்குள்ள போய் தண்ணி கேட்கல சார், மாம்சம் கேட்கல சார், எல்லாமே அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி கிடைச்சது. அப்படிதான் வாழ்க்கை. இப்போ போறப்ப தேவை சந்திக்கப்பட்டது, அது தேவையா? கானாவூர் தேவையா? அங்க போய் கேட்கல வேண்டாம், நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து வைக்கும். ஆனா இங்க நான் கேட்கணும். அதான் வனாந்திர வாழ்க்கை. அது மாதிரி தான் நீங்கள் பயணப்பட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்கிற பயணம் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பயணம். எப்போ போய் ரீச் ஆக போகிறீங்க? எப்போ போய் சேர போகிறீங்க? போகிற வழியிலே எத்தனையோ தேவை. நல்ல தேவையும் இருக்குது, கெட்ட தேவைகளும் இருக்குது. நல்ல தேவைக்கு முன்னாடி கெட்ட தேவையை கை வைக்கிறது. அப்புறம் எங்கே போய் ரீச் பண்ணுறது? பரலோகத்தின் வாழ்க்கை என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். இனி இந்த வீடியோ பார்த்து யாராவது தப்பு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. பரலோகம் அங்கே இல்லைங்க, பரலோகம் எனக்குள்ளே இருக்குங்க. பரலோகம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்குங்க. நான் என்னைக்கு அந்த பரலோகத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறேன்னா என் வாழ்க்கையே பரலோகமாக மாறும். ஒரு நாளும் நீ எந்த தேவைக்கு நீ அலைய மாட்ட. உன் தேவைகள் வருவதற்கு முன்பாக உன்னுடைய பொருளாதாரங்கள் சந்திக்கப்படும். எந்த மனிதன் தேடி நீ ஓட மாட்ட. இது எனக்குள்ள இந்த பயங்கர விசுவாசம். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் நான் தேடி போவேனா? நிறைய பேர் ஆமாங்கிறாங்க. நன்மையும் கிருபையும் என்ன தேடி வருமா? நான் தேடி போகலாம்? சொல்லுங்களேன் வாயில. என்ன தான் தேடி வரும், என்ன தேடி வரும். அதை நான் பேசாமல் இருப்பேன். நன்மை என்னை தேடி வரும், கிருபை என்னை தேடி வரும், லட்சங்கள் கோடிகள் என்னை தேடி வரும். ஆமாம், என்ன செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தருவார். ஜாலியாக டூர் சுற்றலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களிலே சொல்ல மாட்டார்கள். அந்த நாள் இந்த நாள் தான். கையை தட்டியது.
எல்லா வாய்களும் யாரும் மௌனமா இருக்க கூடாது. தேவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்வோம்.